இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அண்ணாவோட மேரேஜ், அப்பாவோட அண்ணா பையங்க. பெரியம்மா பெரியப்பாவெல்லாம் எங்களை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. இப்போ 2 பேருமே இல்லை. அது இந்த மேரேஜ் டைம்லன்னு இல்லைங்க, நாங்கள் அடிக்கடி எங்களுக்குள்ளார பேசிப்போம். பெரியம்மா பெரியப்பா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல, இன்னும் நல்லா நம்மளை பார்த்துருப்பாங்களேன்னு சொல்லிட்டு. ரொம்ப பாசமாக இருப்பாங்க, திட்டக்கூட மாட்டாங்க. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடான பர்சன்ஸ். ஸோ 2 பேருமே இல்லாதப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ எந்த குறையும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அம்மா அப்பா முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தாங்க. கல்யாணம் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டில் தாங்க நடந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்க விநாயகர் கோயிலில் தான் மேரேஜ் வச்சுருந்தோம். நாள் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஊர்லேயே ஒரு குலதெய்வ கோயில் இருக்குங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு கல்யாணம்னா வேஷ்டி ஷர்ட்டு, பொண்ணோட புடவை, அதுக்கப்புறம் தாலியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க. கோவிலில் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி படப்பு போட்டு சாமி கும்பிடுவாங்க. ஈவினிங் உருமாலை கட்டுவாங்க மாப்பிள்ளைக்கு. நிலன்குட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணபோது தாங்க மேரேஜ் நடந்துச்சு. ஸோ என்னை பெருசாக நாள்லாம் பார்த்துருக்க முடியாது. நிலன்குட்டியை வச்சுட்டு நான் கீழே நம்ம வீட்டில் தாங்க இருந்தேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 4 to 5 டேஸில் இந்த மேரேஜ் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் எனக்குமே டயர்டாக இருந்ததுங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததையுமே பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபீவர் கிடையாது. ஆனால் பயங்கர ஒரு பாடி டயர்ட்னஸ். எப்பயுமே ஆக்டிவாக அதுவும் இதுவும் பண்ணுறேன்னா, நான் அப்படியே ரொம்ப காமாக சைலண்ட்டாக அந்த மாதிரி இருந்தேன். புதுசாக எந்த ரிலேஷன் வந்தாலும் சரி, நான் நினைக்கிற ஒரே விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நினைப்பேன். நாள் போக போக நம்மளை பற்றி புரிஞ்சுக்க அவங்களே நம்மக்கிட்ட க்ளோஸாக பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருந்து நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு எப்பயுமே தோணும். அப்புறம் இவங்க நேம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அண்ணாவோட ஒய்ஃப் பேர் பார்த்திங்கன்னா பானு. ஸோ அவங்களுமே அப்படி தான் ரொம்ப நல்லா பேசுவாங்க. நிலன்குட்டி, ரியா குட்டி மேலே அவ்வளோ பாசம், நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஈஸியாக எல்லார் கூடயுமே அவங்களுமே மிங்கிள் ஆகிட்டாங்க. என்ன நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கப்போது எனக்கு தான் பெருசாக எப்பயும் ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம். அப்படிலாம் இல்லை, நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதெல்லாம் நடக்கிற போது கூட நான் நிலன்குட்டியை வச்சுட்டு நம்மளோட மெட்டர்னிட்டி வியரில் தாங்க இருந்தேன். அப்புறம் ஈவினிங்க்கு மேலே மறுபடியும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி தலையை சீவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்கே வந்துச்சு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு கையும் காலும் ஓடாது, எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிறது அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபுல்லாக ஃபீவர்லாம் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு தான் வந்தோம். ஆனால் நல்லா இருந்த பையனை இளைச்சி போய் என்னால் நிஜமாக பார்க்கவே முடியலங்க. அவ்வளோ புட்டுன்னு அழகாக இருப்பான். டச்வுட். அது எனக்கு இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிற போது எனக்கு நிஜமாக அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நிலன்குட்டியை பார்க்குற போது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஈவினிங்காக மாப்பிள்ளைக்கு நாள் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் உருமாலை கட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் அம்மா கட்டியிருக்கிறது நம்மளோட நேவி ப்ளூ வித் வயலட் சுங்குடி காட்டன் சாரீங்க. நான் ட்ரேப் பண்ணியிருந்தது. அம்மாவுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி லைக் மிக்ஸ் அண்ட் மேஷ் பண்ணி வியர் பண்ணிப்போம். ப்ளவுஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் சாரீஸை இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு டைம் கட்டினோன்னா நெக்ஸ்ட்டு எப்போ கட்டுவோன்னே தெரியாது. அதனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நான், அம்மா 2 பேரும் மாறி மாறி ட்ரேப் பண்ணிப்போம். அண்ட் சாயம் போகுமான்னு கேட்குறீங்க. சம்டைம்ஸ் போகிறக்கு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் சாயம் போனாலுமே சாரியோட குவாலிட்டி ஒன்றுமே ஆகாது, கலர் ஒன்றுமே ஆகாது, அப்படியே தாங்க இருக்கும். இதெல்லாம் 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அம்மா ட்ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஒரு 2-3 வாட்டி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக கஞ்சி போட்டு அயர்ன் பண்ணுற போது திரும்பியும் புது சாரீ கட்டின மாதிரி அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ், அந்த ஒரு லுக் இருக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் சுங்குடி காட்டன் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி கட்டி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். த்ரூ அவுட் த டே நீங்கள் கட்டியிருந்தாலுமே நல்லா வந்து ஒரு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டியெல்லாம் போட்டாங்க. பொண்ணுக்குமே போட்டாங்க. இப்போ தான் வந்து நான் காலையிலேருந்து மேலே போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் போனேனே. மறுபடியும் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ரியா புட்டிக்கோட டிஸ்பேச் தாங்க. ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அடுத்த நாளுக்கு ரொம்ப பல்காக சேர்ந்துரும். ஸோ அது வந்து கஷ்டம். ஸோ அன்னன்னைக்கு வந்து டெய்லியும் மேக்ஸிமம் லீவ் விடாமல் வந்து பேக் பண்ணிடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு டிஸ்பேச் ஆல்ரெடி முடிச்சாச்சுங்க. இது அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியாஸ்லாம் எங்களுக்கு இந்த கொரியர் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறது மட்டும் மாற்றி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கேட்டு வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து டிஸ்பேச் வந்து பண்ணிகிட்ருந்தேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நைட் டிஃபன் 2 நாளாகவே பார்த்துட்டிங்கன்னா சமையல்காரங்களை விட்டு தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு சாப்பாடுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒரு வேளையும். ஸோ ஆனால் என்ன நான் தான் எப்பயும் போல் என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிடணுமே நிலன்குட்டி அழுகாத வரைக்கும் நம்ம வந்து சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய மைண்ட் செட். கல்யாணம் அதுதான் அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் தாலியுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் தான் கோர்த்தோம். இது கூட குண்டும் வாங்கியிருந்தோங்க. குண்டு வந்து அப்போதைக்கு கோர்க்கல. நெக்ஸ்ட் டைம் தாலி பிரித்து கோர்க்கிற போது கோர்த்துக்கலான்னு சொல்லி அதை வந்து வச்சுட்டோம். இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அம்மா போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு சின்ன சைஸாக இருக்கும். ஒரு சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும். பெரியம்மா போட்டிருக்க மாதிரியே வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தோம். அதில் உள்ள சாமியெல்லாம் வச்சு அது நம்மளோட ட்ரெடிஷன் படி வந்துட்டு வாங்கினாங்க. ஸோ அன்னைக்கு டே அதாவது கல்யாணத்துக்கு நாள் இப்படி தான் வந்து போச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் அன்னைக்கு காலையில் எடுத்தது. நைட்டு ஃபுல்லாக நிலன்குட்டி தூங்கவே இல்லை. பயங்கர டயர்டுங்க. சாரீ மட்டும் நான் ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கா. எனக்கு ஹேர்டு மட்டும் பண்ணிவிடு அமௌண்ட் பே பண்ணி தாங்க. ஃப்ரீயாவோ இல்லை ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு அது மட்டும் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு தலை சீவிருக்க கூட பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை. உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஆனால் மென்டலி எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஆனால் லுக் வந்து ஓவராலாக நல்லா அழகாக அமைஞ்சு வந்திருந்தது. நீ இந்த சாரீ செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீ ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனுங்க. இப்போ வந்து இந்த ஆரஞ்ச் ப்ரௌன் அதெல்லாம் தான் வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நான் அந்த சாரீ தான் ட்ரே பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட ப்ரைஸ் எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படின்னு தான் ஒரு சிலர் கேட்பீங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வந்து புக் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. எனக்கு ஓவராலாக என்னோடய சாரீ லுக் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வந்து ஒரு அழகான கலர் காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறக்கு. அப்புறம் நல்லபடியாக நம்ம கோயிலில் வந்து ரொம்ப சூப்பராக அப்பா அம்மா தாலி எடுத்து கொடுத்து அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. மாப்பிள்ளையோட தங்கச்சி நான் தான். ஸோ அதனால் அடுத்த முடிச்சு வந்து போகணுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு ஸ்பாட்க்கு வந்து நான் வந்துட்டேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் காலையில் 6 மணிலேருந்தே வந்துட்டுருக்காங்க. நான் அப்போ தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கேன். ஸோ டக்குன்னு மேக்கப்லாம் ஒன்றுமே பண்ணலங்க. ஒரு 2 மினிட்ஸில் ஐலைனர் லிப்ஸ்டிக் போட்டு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இந்த மெமரிஸ் எப்பயுமே ரொம்ப ஸ்வீட்டாக மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் தம்பி வந்து நானும் ஃபோட்டோஸ் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடலான்னு. ஆனால் இது வரைக்கும் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும் கொடுத்த பாடு கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்னும் வெயிட் பண்ண வேணாம். ஆல்ரெடி 2 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் கண்டிப்பாக பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து மாலை மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து சூரியன் பார்த்து சாமி கும்பிடுறது அதெல்லாம் பண்ணோம். அப்புறம் வந்து பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கே விளக்கேற்றி பாலும் பழம்லாம் கொடுத்தோம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே அம்மா வந்து பாலும் பழம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மேரேஜ்க்கு எப்போ நம்ம கை குழந்தைய கூப்பிட்டு போனாலும் சரி, மெயினாக ஃபீட் பண்ணுற குழந்தைகளை கூப்பிட்டு போகிறபோது பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து வாங்கிடணும். அதாவது அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு நிமிஷம் தூக்கி வச்சுட்டு நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மாலை, பொண்ணு கழுத்தில் இருந்த மாலையிலேருந்து ஒரு 2, 3 பூ, அதே மாதிரி மாப்பிள்ளை கழுத்தில் அவங்க போட்டிருக்க மாலையிலேருந்தும் பூ எடுத்து அரைச்சி அதை வந்து தேய்ச்சி குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து நலக்கம்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் அது பெருசாக ஃபாலோ பண்ணதில்லைங்க.
ஆனால் இந்த டைம் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து வாங்கி அதே மாதிரி அவங்க மாலையை எடுத்து அந்த மாதிரி நிலனுக்கு வந்து தேய்ச்சி குளிக்க வச்சேன். ஃபஸ்ட்டு தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுனா ரொம்ப தேய்க்கலாம் வேணாங்க, ஜஸ்ட்டு மேலே தடவிட்டு அப்புறம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நம்ம சோப் போட்டு வந்து குளிக்க வச்சாச்சு. இந்த ரியா குட்டி நான் இருந்தாவே கையில் பிடிக்க முடியாது. நான் வேறு இந்த மாதிரியெல்லாம் நிலன் குட்டியை பார்த்துட்டு இருந்தேன்னா சொல்லவே வேணாம். அந்த ட்ரெஸ் போட்டு பூ வைக்கிறக்குள்ளாரையே பார்த்துட்டிங்கன்னா மேடம் வந்து பயங்கர ஒரு கலாட்டா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரியா குட்டிக்கு ஏன் பொட்டு வைக்கலன்னு ஒரு சிலர் வந்து கேட்பீங்க. வைக்கக்கூடாதுன்னெலாம் இல்லைங்க, அம்மனி வந்து நின்று வச்சுருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லோரும் இருக்க போது அவளை ஃபோர்ஸ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு திட்டி கூட வச்சிடலாம். ஃபங்க்ஷன் வேறு நடக்குதா, எல்லோரும் இருக்காங்களா, திட்டினோன்னா கண்டிப்பாக வந்து அவள் ஃபேஸே ஒரு மாதிரி மாறிடுது. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போய் வந்து வச்சு விட்டேன். என்கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து வச்சுப்பா, கொஞ்சம் பயம் வந்து இருக்கும். வேறு யாராவது தான் அவளை வந்து கிளம்ப வைக்கிறாங்க அப்படின்னா மேடம் வந்து அது தெரிஞ்சுப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்குற அந்த பூ செண்டை பிடிச்சவ தான் மதியம் வரைக்கும் அதை வந்து கொடுக்கவே இல்லை. அவங்க சித்தப்பா கல்யாணத்துலேயும் அதை தான் வந்து பண்ணா. ரியா குட்டியை பார்க்குறப்போது லைட்டாக என்னை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் மாமாத்திக்கெலாம், எங்களோட மாமாத்திக்கெலாம் இந்த மாதிரி இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தேங்க, மேரேஜ் ஆச்சு. ஸோ அப்போ அந்த ஃபோட்டோஸ்லலாம் நான் வந்து இப்படி தான் நின்னேன். நிலன்குட்டி மிஸ்ஸிங், அவர் தூங்கிட்டு இருந்தார், அவரை டிஸ்டர்பே நாங்கள் பண்ணலைங்க. ஸோ அவரை விட்டுட்டு நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் அவனை வச்சுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இப்படி தான் வந்து மேரேஜ் வந்து போச்சு. அப்புறம் வந்து இது ஷோ ஆஃப்காக சொல்லலைங்க. எப்போல்லாம் நான் இந்த ஜுவல் வியர் பண்ணுறேனோ அப்போ எல்லாமே அதோடய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. சொன்னதுவே திரும்ப திரும்ப சொன்னால் ஒரு சிலர் ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ்லேயுமே அந்த ஏலக்காய் தாலி அதோட எவ்வளோ கிராம்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து 3 பவுன் வந்துச்சுங்க. பொள்ளாச்சி கவிதா ஜுவல்ஸில் வந்து எடுத்தது. அண்ட் அது கூட பேரப் பண்ணியிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா லாங் ஹாரம், அது மிடில் ஹாரமாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரீசெண்டாக அக்ஷய திருதிக்கு வந்து எடுத்ததுங்க. அதுவுமே வந்து 3 பவுன் கிட்ட வந்துச்சு, 3 பவுனுக்கு கொஞ்சம் வந்து கம்மி. ஸோ கேட்குறவங்களுக்காக மட்டும்தான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அத்தை வியர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நகாப்பழ கலர் வந்து செட்டிநாடு காட்டனில் கங்கா ஜமுனா பார்டருங்க, க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வேணுன்னா க்ரீன் கலர் கூட நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு அதுவுமே நீட் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னடா இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். எல்லாமே நம்ம ரியா புட்டிக்லேருந்து தான். அத்தெல்லாம் இது வந்து 7th or 8th டைம் வியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். எனக்கே இதை திரும்ப சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு உங்ககிட்ட அதெல்லாம் கன்வே பண்ணணும்ல, அதனால தான். அப்புறம் ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால பார்த்திங்கன்னா நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து இன்வைட் பண்ண முடியல. அது அம்மாவுக்கு ஒரு சைடு வருத்தம், இவங்களெல்லாம் கூப்பிடலையேன்னு சொல்லிட்டு. அம்மா ரொம்ப ஷார்ட் டைமில் தாங்க இது வந்து டிசைட் பண்ணோம். அதனால தான் வந்து சரி நம்ம கோயிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கோயில் வந்து ரொம்ப ஒரு லக்கியான கோயிலுங்க. சக்தி வாய்ந்த சாமி, எது ப்ரே பண்ணாலுமே அது வந்து நடக்கும், கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அதனால் அம்மாவுக்கும் ஆசைப்பட்டாங்க, அதனால் அங்கேயே வந்து பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்தோம். ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேங்க. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு. இது வரைக்கும் தாலியில் முடிச்சுமே நான் போட்டது வந்து கிடையாது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மெமரபுளாக வந்து இருக்கும். என்னோடய ஹேருக்கு எந்த எக்ஸ்டென்ஷனுமே யூஸ் பண்ணலங்க. அப்புறம் பெருசாக க்ரிம்ப்லாம் பண்ணாமல் என்னோடய ஓன் ஹேரில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கூரைப்புடவையில தான் வந்து தாலியெல்லாம் கட்டுவாங்க. நல்ல நேரத்துக்குள்ளார மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், பால் பழம் கொடுக்கணும்னு சொல்லி அதுலேயே டைம் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாரீ சேஞ்ச் வந்து பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பிங்கியில் வந்து எடுத்தது நல்லா இருந்துச்சுங்க. அவங்க ட்ரேப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்டே பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட்டு ட்ரேப் மட்டும் பண்ணி விட்டேன். எனக்கு நிலன் குட்டியை வச்சுட்டு எதுவுமே பெருசாக பண்ண முடியல. அதனால பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனியாக அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
இன்னுமே பார்த்தீங்கன்னா, பிரைடல் புக்கிங்ஸ்க்கு எனக்கு என்கொயரி வந்துட்டே தாங்க இருக்குது. பிரேக்கில் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு டைமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இன்னும் சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் டு ஃபார்ம் வரலாம், பேக் டு புக்கிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன். அந்த கிளாஸ் போகிறக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும் இப்போதைக்கு முடியாது. அப்புறம் இந்த காஃபி ப்ரௌன் சாரீ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரம் அவர் ரியா புட்டிக்ங்க. இந்த பொண்ணு நம்மக்கிட்ட தான் வந்து வாங்கினாங்க. அண்ணாவோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் லஞ்சுக்கு வந்து போனோம். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஹால் மாதிரி இருக்குங்க. அங்கே தான் வந்து ஃபுட்லாம் வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நடந்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது நிலன் குட்டியை குளிக்க வச்ச போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூவை அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நலங்கு பொடியுமே போட்டு அப்போவே வந்து நிலன் குட்டியை குளிக்க வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த விலாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறேங்க. எல்லோரும் ஜூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பயங்கர வெயில். ஸோ ஜூஸை போட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட போகலாம் அப்படிங்கிறதா பிளானாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரை அன்டில் தென் டேக் கேர். பாய்.